கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் செயல் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில் நீக்கப்பட்ட திரு அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பதவி இல்லை, கட்சி இருக்கிறது. தலைவர் என்று ஒரு பதவி இப்பொழுது இல்லை. தலைவர் இல்ல, வேற எந்த பதவியும் இல்ல. இருக்கிற ஒரு பதவி நிறுவனர் மட்டும்தான். நீதிமன்றம் இல்ல தெளிவாக உத்தரவிட்டிருக்கு. ஆளு மாதிரி இங்கிலீஷ் படிக்க தெரியாத வக்கீல் கிட்ட இதை கொடுத்து அன்னைக்கே சொன்னேன், திரு அன்புமணி அவர்களே நல்லா படிக்கிறீங்க, தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க. துரோகி அவர்தான் துரோகி. பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள் எடுத்த தந்தை 46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய கட்சியை உருவாக்கிய அப்பாவை கொலை செய்ய பார்க்கிற அன்புமணி துரோகியா? என்னை நான் +2 காலத்துல இருந்து கட்சியில் இருக்கிறேன், பின்னாடி நிக்கிறேன், ஐயா பின்னாடி நிக்கிறேன். 35 ஆண்டுகளா நான் துரோகியா? பாட்டாளி மக்கள் கட்சியோட அனைத்து வாக்குகளுமே மருத்துவர் ஐயா கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் தெரியும். எங்ககிட்ட எங்களுடைய மரம் நல்ல பழுத்த கனிகள் நிறைந்திருக்கிற மரம், தைலாவரம் தோட்டத்தில் இருக்கிற மரம் எங்க ஐயா. எல்லா பறவைகளும் அங்கே வந்து கொண்டுதான் இருக்கிறது. விரைவிலே ஒரு பறவைக்கு முழுமையாக நாங்கள் ஐயா ஆதரவு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று பதவி இல்லை, கட்சி இருக்கிறது. தலைவர் என்று ஒரு பதவி இப்பொழுது இல்லை. தலைவர் இல்ல, பொதுச்சு வேற எந்த பதவியும் இல்ல. இப்ப இருக்கிற ஒரு பதவி நிறுவனர் மட்டும்தான், பாட்டாளி மொழி நிறுவனர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பாராயண் 38ல பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத பாட்டாளி மக்களின் தலைவரை தேர்ந்தெடுக்க இசிஐக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெளிவாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு உட்கட்சி பிரச்சனையில் தலையிடவோ தீர்ப்பு வழங்க அதிகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் பாரா 38 படி இறுதியிலே சொல்லியிருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் சும்மா இருந்துட்டு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினரை ஏமாற்றும் நோக்கத்தோடு மாயாஜால வித்தை காட்டி இன்னைக்கு பனையூரில் அந்த வேட்பு மனுவை வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அது வேட்பு மனு சும்மா இல்ல, 10,000 ரூபாய் பணம் கட்டி விருப்ப மனுவை வாங்குகிறோம் என்று கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் செயல் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில் நீக்கப்பட்ட திரு அன்புமணி அவர்கள் இன்றைக்கு அந்த இதை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இது தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தினாங்க, சந்தோஷம், அதை கூட ஏத்துக்கிட்டோம். நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க. அதுக்காக டிஜிபிக்கு ஞாயிற்றுக்கிழமை டிஜிபிக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக பாட்டாளி மக்கள் பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது என்று மின்னஞ்சல் மூலமாக புகார் மனுவை ஐயா அனுப்பியிருக்கிறார். இப்ப அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால மருத்துவர் ஐயாவின் சார்பிலே பாட்டாளி மக்களின் செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம இத பாட்டாளி மக்கள் கட்சியார் யாரும் நம்பக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த நடைமுறை எப்படின்னா 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் ஐயாவுடைய நீண்ட நெடிய நாள் எண்ணங்கள். ஆமா, தேர்தல் ஆணையத்துக்கே எழுதியிருக்காங்க. டிஜிபி இப்ப ஐயா அனுப்புறது டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க. அதான் அதுக்கு அதிகாரம் இல்லை. மக்களை ஏமாற்றி 10,000 பணம் வசூல் பண்றாரு. இது மிகப்பெரிய தவறு. இது மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லிடுச்சு, தலைவர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதையும் மீறி நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தினாங்க. இப்ப நீதிமன்றத்தை ஏமாத்தலாமா? நீதிமன்றத்தை ஏமாத்தின என்ன அர்த்தம்? எவ்வளவு உயர் நீதிமன்ற நீதி வழக்கறிஞர் கோப்பு வந்திருக்காரு. இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இப்ப இது 4/12/2025 அன்று டெல்லி உயர்நீதிமன்றம் 38 பக்கங்கள் 34 பக்கங்கள் கொண்ட 39 பேராக்களை கொண்ட ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இதுல சொல்லிருக்குது அன்புமணி தலைவர் இல்லை என்று. தலைவர் எப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு பாரா 17ல சொல்லிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கிற எல்லா பொய்யான தஸ்தாவேஜுகளை கொடுத்திருக்கிறார்கள் எங்க வக்கீல் சொல்லும் பொழுது அதுக்கு அவர் சொல்றாரு, தேர்தல் ஆணையம் நாங்க அதை ஆய்வு பண்ண வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை, கொடுத்ததன்படி நாங்க கொடுத்திருக்கிறோம். இப்போ அது தவறுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. யார் சொல்றா? நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எந்த அதிகாரம்?
பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி. பாருங்க, தேர்தல் ஆணையமே சொல்லுது, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுடைய உள் விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம். சிவில் கோர்ட்டு அவர் தான் பண்ணோம். சிவில் கோர்ட்டுக்கு நாங்க படி சொல்லுங்க. ஏங்க சிவில் கோர்ட்டுக்கு நாங்க இருங்க. சிவில் கோர்ட்டுக்கு ஏங்க தீர்ப்புல இருங்க. தீர்ப்புல தெளிவா சொல்றது, தலைவர் பதவி வேணும்னா அன்புமணி அவர் தான் ரைவல் கிளைண்ட். அன்புமணி தான் ரைவல் கிளைண்ட். ரைவல் கிளைண்ட் அன்புமணி அவர் தான் நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணும். நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் நிறுவனர் ஒரு பதவி, நிறுவனர் பதவி வச்சு நான் கட்சி நடத்திட்டு இருக்கோம். தலைவர் பதவி இல்ல அப்படின்னு தெளிவா 4ஆம் தேதி தீர்ப்பு சொல்றாங்க. சொல்லுங்க. தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்புல சொல்றீங்க, பத்தியில சொல்றதா மேற்கோள் காட்டுறீங்க. தீர்ப்புல ராமதாஸ் இல்லைங்கனோ இல்ல மாம்பழம் எங்கேயுமே சொல்லவே இருங்க, நான் சொல்றோம். அத கொண்டாடுறது வேடிக்கையா வினோதமாக இருக்கு. அதான் ஒரே ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. இந்த டாப்ல இருக்கு இந்தி ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி அட் நியூ டெல்லி. ஓகேங்களா, இதுல இருந்து படிக்கணும்னு சொல்றாரா? இது உத்தரவு இல்லங்க. உத்தரவு அப்ப பேஜ் நம்பர் இருக்கு, 1ஆம் நம்பர், அதுல இருந்து படிக்கணும்னு சொல்றாரா? இல்ல, எல்லாமே படிக்க சொல்றோம். நீங்க படிச்சு பாருங்க, இதுல தெளிவா இருக்கு. இதுல பாயிண்டா பேசுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட், அதாவது வந்து ஒரு உத்தரவு இல்லைங்க. கோர்ட் உத்தரவை மீறி நீதிமன்றத்தை அவமதித்து பொய்யாக மக்களை ஏமாற்றி 10,000 பணம் பறிக்கிறாங்க, 10,000 பணம் வாங்குறாங்க. இது நம்பி அவங்க வேற பொய்யா சொல்றதுனால யாரும் நம்ப மாட்டாங்க. அவரே என்னன்னாங்க, பாப்பிரெட்டிப்பட்டியில திருமதி சௌமியா அவர்கள் பேர்ல மனு, தருமபுரியில திருமதி சௌமியா அவர்கள் பேர்ல மனு, ஜெயங்கொண்டாத்துல அன்புமணி அவர்கள் பேர்ல மனு, சௌமியா அவர்கள் பேர் திருமதி சௌமியா அவர்கள் பேர்ல மனு, இப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதையே 10,000 பணத்தை பொய்யா நம்ம கட்சிக்காரன் உழைச்சி சம்பாரிச்சு காசை 10,000 ஏங்க நீதிமன்றம் தெல்ல தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறது. பாலு மாதிரி இங்கிலீஷ் படிக்க தெரியாத வக்கீல்கிட்ட இதை கொடுத்து நான் அன்னைக்கே சொன்னேன், திரு அன்புமணி அவர்களே நல்லா படிக்கிறீங்க, தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க, தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க, நீங்க தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியது அதுவே தப்பு, இப்ப உயர்நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறது மிகப்பெரிய தப்பு. யார்கிட்ட இல்லையா? அது எதுக்கு ரைவல் கிளைண்ட்? இப்ப சில பத்திரிகையாளர்களை அவங்க விலை பேசி வாங்கிட்டு பொய்யான தகவல் நான் கேட்கிறேன். முந்தா நேரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம், ஐயா கலந்துக்கிற கூட்டம் 12 மணிக்கு நடக்குது, 5000 பேர் கலந்துக்கிறாங்க. ஆனா காலையில 10 மணிக்கு சேர்க்காரன் சேர் போட்டு தொடச்சிட்டு இருப்பான், அதை போடுறாங்க. அதை டிவியில பெய்ட் நியூஸ், சில பத்திரிகை பெய்ட் நியூஸ் போடுறாங்க, பணத்தை வாங்கிட்டு பெய்ட் நியூஸ் போடுறாங்க. அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை என்ன, உண்மையை உணர்த்துங்கள். பத்திரிகையாளர்களை இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூணும்பாங்க. 4வது தூணு சில பத்திரிகையாளர் விலை போயிட்டீங்களே, விலை போயிறீங்களே. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை சொல்லுகிறோம், திரும்ப திரும்ப அது பொய்னா உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்லிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள், பல வழக்கறிஞர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், இப்படி எல்லாத்திலையும் கேட்டோம். முழுக்க முழுக்க இந்த தீர்ப்பில் யாரும் தலைவர்களை அன்புமணிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க கண்டம்னா கோர்ட்டு போறோம், கண்டம்னா கோர்ட்டு போறோம். டிஜிபிக்கு இமெயில்ல அனுப்பிச்சிருக்கிறோம். ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை நீ அனுப்பிச்சிருக்கோம், மருத்துவர் ஐயா அவர் அனுப்பியிருக்கிறார்கள். மிகப்பெரிய தவறு. உடனடியாக நீதிமன்றமும் சட்ட, அதாவது டிஜிபி தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. அதான் உண்மையான பாட்டாளி மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. அது மனு கொடுக்க வேண்டாம். இந்த மாயாஜால வித்தை, இந்த ஜிக்ஜாக் வேலை, இதையெல்லாம் அன்புமணி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். துரோகி அவர்தான் துரோகி. ஏங்க பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள், பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள் ஒரு உழைத்து உருவாக்கிய இந்த கட்சியை உருவாக்கிய அப்பாவை கொலை செய்ய பார்க்கிற அன்புமணி துரோகியா? என்னை நான் +2 காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறேன், ஐயா பின்னாடி நிக்கிறேன், தொடர்ந்து நான் ஐயா பின்னாடி நிக்கிறேன் 35 ஆண்டுகளா. நான் துரோகியா? இவரு சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும் போதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இவங்க அப்பாவும் இருந்தாரு, இவரு இருக்கிறாரு. இவர் கோபு துரோகியா? இவர் பாருங்க, பெரம்பலூர் மாவட்ட தலைவர், சின்ன வயசுல இருந்து கட்சியில் இருக்கிறாரு. இவர் துரோகியா? ஐயாவோடு இருக்கிறவங்க துரோகியா? பெற்றெடுத்த தந்தையை 46 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவரை கொலை செய்து அவரிடத்தில் கட்சி திருட பார்க்கிற
அன்புமணி அவர்கள் துரோகி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். காவல்துறையில கொடுத்திருக்கிறோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. திமுக கைக்கூலி நாங்களா இருந்திருந்தா காவல்துறை என்ன பண்ணிருக்கணும், என்னை கொலை செய்ய வந்தவனை கைது செய்து குண்டர் செல் அடிச்சிருக்கணும். ஏன் செய்யல? நான் திமுக கைக்கூலிங்க. ஆமாங்க, என்ன கொலை செய்யறான் வர்றான், அவனை ஏன் இந்த காவல்துறை கைது செய்யல? மருத்துவர் ஐயா அவர்கள் மீது தைலாபுரம் தோட்டத்தை திமுக ஹைஜாக் பண்ணிச்சுன்னு திரு அன்புமணி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அன்புமணி அவர்களே, ஹைஜாக் திமுக பண்ணிருந்தா வீட்டுல உளவு பாக்குற கறி வச்சிருந்தீங்க, ஏன் இதுவரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? டிஜிபி கொடுத்தோம், கிளியனூர் காவல் நிலையத்தில் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கலையே. என்ன காரணம்? விருப்ப மனுவை கொடுக்க போகாதீங்க, போக மாட்டார்கள், போகாதீங்க. போய் 10,000 ரூபாய் பணத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் தான் உண்மையான பாட்டாளி கட்சி. கட்சியை உருவாக்கியவர், கட்சியினுடைய நிறுவனர், இன்றைக்கு 46 ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருப்பவர், 96,000 கிராமங்களுக்கு கால் தேய சுற்றி சுற்றி வந்தவர், 10.5 இடஒதுக்கீட்டுக்காக முன்னாள் முதலமைச்சரிடத்திலே பெற்றவர், மீண்டும் பெற்றே தீர்வேன் என்று பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி. சார், கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முழுக்க முழுக்க என்னத்தில் காலம் தொண்டவலி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பொதுக்குழு மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவான வெற்றி கூட்டணி அமைப்பார். ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில், நான் இப்ப மீண்டும் சொல்றேன், தைலாபுரம் தோட்டத்தில் போய் யார் கையெழுத்து போடுறாங்களோ கூட்டணியில, அது யாருன்னு நான் சொல்ல மாட்டோம், போடும் பொழுது உங்களுக்கு தெரியும், அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 50,000 ரூபாய் இப்ப ஆமா வீட்டுக்கு போய் அவங்க எப்படின்னா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த A1 இருந்து A4 வரைக்கும் அக்யூஸ்டுங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் வீட்டுக்கு போய் இங்க நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றத்தில் அவர்களுக்கு இது கிடைக்கல, பிணை கிடைக்கல. அதனால அவங்க வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கவங்களுக்கு நல்லா ஜாலியா சுத்த வேண்டாம்னு சொல்லி என்ன கொலை செய்வாங்க. 50,000 மாசம் 50,000 கொடுத்துட்டு 2வது தவணை போயிருக்குது. அமித்ஷா வர போறாரு தமிழ்நாட்டுக்கு, ஐயா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வேறு காலம் பதில் சொல்லும். விரைவில் நீங்க அதை பாப்பீங்க. சார் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அனைத்து வாக்குகளுமே மருத்துவர் ஐயா கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் தெரியும். எங்களுடைய மரம் நல்ல பழுத்த கனிகள் நிறைந்திருக்கிற மரம், தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கிற மரம் எங்க ஐயா. எல்லா பறவைகளும் அங்கே வந்து கொண்டுதான் இருக்கிறது. விரைவிலே ஒரு பறவைக்கு முழுமையாக நாங்கள் ஐயா ஆதரவளிப்போம். அதுதான் விழுவுது, அதனால ஐயா திட்டாங்க. SMS மூலமா பணம் வாங்கிட்டு புதுசா இருக்குது, அது மெசேஜ் தான் வரும். ஏங்க அதெல்லாம் வந்துட்டா இன்னைக்கு ஏங்க அது பாலு அவர் சரியான வழக்கறிஞராக இருந்திருந்தா இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை முழுமையாக அண்ணன் அன்புமணி அவர்கள் எடுத்து சொல்லி, அண்ணா நம்ம பக்கம் வீக் இருக்குது, இதை சரி செய்வதற்கு வேற வழியே இல்ல, மருத்துவர் ஐயா தான் தலைவர்னு முடிவெடுத்துட்டாங்க, மக்கள் அவர் பின்னாடி இருப்பாரு சொல்ல ஆலோசனை சொல்லியிருப்பாரு. சார் ஒண்ணு வச்சுங்க, வழக்குகளை அவர் பேர்ல வழக்கு போடுவாரு. யாராச்சும் மூத்த வழக்கறிஞரை கொண்டு வாதாடுவார். அவர் வாதாடினது இல்லைங்க, எதுவுமே அவர் வாதாடினது இல்ல. அவர் வழக்கு போடுவாரு, அவர் பேர்ல வழக்கு போட்டு யாராவது ஒரு சீனியர் கவுன்சில என்கரேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. சீனியர் கவுன்சில் வாதாடுவாங்க. அதான் நடந்திருக்குது, இதுதான் நடந்திருக்குது. இதுவரைக்கும் அவர் எதனையும் வாதாடி ஒரு வெற்றி பெற்றிருந்ததாக சொல்லுங்க பார்க்கலாம். அவரே போய் சீனியர் கவுன்சிலே இல்லாம நான் அதுக்குள்ள போக விரும்பலைங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம், 10,000 பணம் கட்டி ஏமாற வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான்.